நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21 நடைபெற இருக்குது. முதல் மாநாட்டுக்கு இருந்த எதிர்பார்ப்பு இந்த 2வது மாநாட்டுக்கு இல்லை. மக்கள் மத்தியிலையும் இல்லை, மீடியாலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏன் அவங்க தொண்டர்கள்கிட்டே கூட இல்லை. ஏன்னா பல நேரங்கள் அவர் மௌனித்து போகிறார். அப்படி இருந்துன்னா நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. எதிர்கட்சிகள் சதுரி கிடப்பது, கையில் அதிகாரம் இருக்கிறது, கூட்டணி வலுவாக இருக்கிறதெல்லாம் தாண்டி அதோட முக்கியமானது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம், எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கின்ற ஒரு பர்செப்ஷனை, இந்த பர்செப்ஷன் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறாங்களா, எதிர்கட்சிகள் மத்தியில் ஏற்படுத்த அந்த பர்செப்ஷனை பொதுவாக எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்காங்க. மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்காங்க, எதிர்கட்சிகள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எதிர்கட்சியினரிடம் பேசும்பொழுது 100% பேர் 10% அதை ஒத்துக்கிறாங்க. எஸ், திமுக தான் ஜெயிப்பதற்கு வெற்றி அதிகம். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கே தான் ஜெயிப்போம் நம்பிக்கை இல்லை. அப்போசிஷன் லீடர்ஸ் கிட்டே பர்சனலாக பேசும்போது அப்படிதான் அவங்க அதை சொல்றாங்க. இதுதான் திமுகவோட பலம். விஜய் 90% போக மாட்டார், 10% போக வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன். ஏன்னா அவருடைய பிரதான எதிரி அவர் என்னதான் கொள்கை எதிரி, வெங்காய எதிரின்னு சொன்னாலும் அவரோட பிரதான எதிரி மோடி இல்லை, உதயநிதி ஸ்டாலின். ஓப்பனாகவே சொல்லுவேன், திமுக உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் கூட கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் தான் விஜயோட எதிரி. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் இஷ்யூஸ். 11 ஜெயலலிதா போன விஜயகாந்த், 16 கருணாநிதியோட போயிருந்தாங்கன்னா 50 சீட்டு, அதில் 30 சீட் ஜெயிச்சிருந்தா கூட இன்னைக்கு அதுதாங்க விஜயோட ப்ராப்ளமு. விஜய் 26 ஒரு 10 எம்எல்ஏவாவது அவர் கீழே இருந்ததுன்னா யாரு கூட சேர்ந்தாலும் அதுக்கு பிறகு அவர் அரசியல் பண்ணுறது ஈஸி. ஆனால் அவர் நான் தனியாக தான் நிப்பான்னு போனார்னா சைபர் ஆவார். சைபர் ஆன பிறகு அவர் 26க்கு பிறகு இந்த திமுகவை எதிர்கொள்வது என்பது கடினமானது. சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21 நடைபெற இருக்குது. தாவேகாவுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இந்த மாநாடு? அக்டோபர் 27 முதல் மாநாடு நடந்தது, இப்போ 2வது மாநாடு நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 9 மாத காலத்தில் அவர் என்ன அரசியல் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. பெரிய அளவில் அவர் இன்னும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடலை. ஐ திங்க் 3 அல்லது 4 நிகழ்ச்சிகளை வந்தார். விகடனோட அம்பேத்கர் புத்தக வந்தார். 2வது கஸ்டோடியல் டெத்துக்கான அந்த போராட்டத்துக்கு வந்தார். 3வது பரந்தூருக்கு வந்து பேசினார். அதை கள்ளக்குறிச்சி இஷ்யூ போனார். கள்ளக்குறிச்சி அதுக்கு முன்னால் பிட்வீன் அக்டோபர் 27க்கும் இப்பயும் நடுப்புற இந்த 3 நிகழ்ச்சி தான். விகடன் விழா, அம்பேத்கர் விகடன் விழா, 2வது பரந்தூர் போராட்டம், 3வது கஸ்டோடியல் டெத்துக்கான போராட்டம். இந்த 3 தவிர அவர் ஒன்றும் பெருசாக எங்கேயுமே வரல. அவர் பெரிய அறிக்கைகளோ அல்லது பெரிய இந்த அஜித்குமார் விஷயத்துக்கு நேரில் போயிட்டு வந்தார். இந்த மாதிரி நீங்கள் விரல் விட்டு என்னெல்லாம் வழியே கான்ஸ்டன்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது என்ன, மௌனமாக இருந்த இஷ்யூஸும் நிறையா உண்டு. கம்யூன் இஷ்யூவில் மௌனமாக இருந்தார், பெருசாக ஒன்றும் ஒரு வாயை திறக்கல. முதல் மாநாட்டுக்கு இருந்த எதிர்பார்ப்பு இந்த 2வது மாநாட்டுக்கு இல்லை. ஓகே, மக்கள் மத்தியிலையும் இல்லை, மீடியாலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏன் அவங்க தொண்டர்கள்கிட்டே கூட இல்லை. ஏன்னா பல நேரங்கள் அவர் மௌனித்து போகிறார். அப்படி இருந்துன்னா நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அதனால் முதல் மாநாட்டுக்கு இருந்த வரவேற்பு இப்போ இல்லை என்றதான் முதல் கருத்தாக நம்ம பார்க்க வேண்டியது. 2வது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 8 மாதம் அதிகபட்சம், 8 மாதத்துக்கும் குறைவான காலகட்டம் தான் இருக்குது. 7 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர் கூட்டணி பற்றி பேசி தான் ஆகணும். அவர் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்றது அப்படியே இருக்க போகிறாரா, இல்லை அதில் ஏதாவது மாற்றம் வருமா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு அவர் உறுதியாக என்னுடைய நிலையில் மாற்றம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். திமுக ஒரு பக்கம் வலுவான கூட்டணியை வைத்திருக்கிறது. 3வது சீமானு, 4வது விஜய் நிற்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் தகராறுல அன்புமணி ஒருவேளை தனியாக போனார்னா 5 முனை போட்டியாக மாறும். இதெல்லாம் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். 4 முனை போட்டினாலே திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். அவர் கோயம்புத்தூரில் அவர்களுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசும்போது சொன்னது, இப்போ திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போக தயார் அப்படின்னாரு. இது ஆனால் ஏப்ரல் 11 அமித்ஷா பிஜேபி அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ் வரதுக்கு முன்னால் சொன்ன கருத்து. அதில் இப்போ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு நம்ம பார்க்கணும். கூட்டணி குறித்து மறைமுகமாக அவர் கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது பேசிடுவார். என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்றதை மறுபடியும் அவர் ஒரு முறை வலியுறுத்தினால் நிச்சயமாக ஒரு கூட்டணிக்கான கதவுகள் மேலும் சாத்தப்படுகின்றன என்று அர்த்தம். இல்லை அதில் ஏதாவது கொஞ்சம் ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி பேசினார்னா அவர் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போக போகிறாரு. பிரச்சனை அங்கே பிஜேபி இருக்கிறதால தான் ஏடிஎம்கே அலையன்ஸ் போக முடியல. ஆனால் இன்றைக்கு திமுகவுடனான அவருடைய மோதல் அதிகரிக்கும் பட்சத்தை கண்டிப்பாக அதிகரிக்க தான் போகுது. திமுக இன்றைக்கி சுருமை எடுத்து நின்றுட்டு இருக்குது. பண பலம், அதிகார பலம், மீடியா பலம் எல்லாமே திமுக கிட்ட இருக்குது.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கட்சிகள் செதறி கிடக்கிறதும் அதிமுக பலவீனமாக இருக்கிறதும் ஒன்று. ரெண்டு, இது ரெண்டையும் விட முக்கியமானது பர்செப்ஷன் வாரில் திமுக அடுத்து நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோன்ற ஒரு கருத்தோட்டத்தை பரவலாக எல்லார் மத்தியிலையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் திமுகவோட பலம். திமுகவோட உண்மையான பலத்தை விட திமுகவோட பலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட உண்மையான பலன்றது அதிகார ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, பண பலம், மீடியா பலம், எதிர்கட்சிகள் செதறி கிடப்பது, கையில் அதிகாரம் இருக்கிறது, கூட்டணி வலுவாக இருக்கிறதெல்லாம் தாண்டி அதோட முக்கியமானது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம், எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குன்ற ஒரு பர்செப்ஷனை. இந்த பர்செப்ஷன் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறாங்களா, எதிர்கட்சிகள் மத்தியில் ஏற்படுத்த அந்த பர்செப்ஷனை பொதுவாக எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்காங்க. மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்காங்க, எதிர்கட்சிகள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எதிர்கட்சியினரிடம் பேசும்பொழுது 100% பேர் 10% அதை ஒத்துக்கிறாங்க. எஸ், திமுக தான் ஜெயிப்பதற்கு வெற்றி அதிகம். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கே தான் ஜெயிப்போம் நம்பிக்கை இல்லை. அப்போசிஷன் லீடர்ஸ் கிட்டே பர்சனலாக பேசும்போது அப்படிதான் அவங்க இதை சொல்றாங்க. இதுதான் திமுகவோட பலம். திமுகவோட உண்மையான பலம் இந்த பர்செப்ஷன் தான். அவங்களோட மற்ற எல்லா பலத்தையும் விட ஆக்சுவலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்பது அவங்களுடைய, மறுபடியும் சொல்லிக்கிறேன், அதிகார பலமோ, பண பலமோ, கூட்டணி பலமோ, மீடியா பலமோ, எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்மையோ இவையெல்லாம் கிடையாது. இவையெல்லாம் பலம் தான் நான் சொல்றேன். இவற்றை விட திமுகவோட நம்பர் 1 பலம் எதுனா, நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம், எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறார்கள், என்ற ஒரு ஜெயலலிதா இல்லை, அதனால் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்கின்ற அந்த ஒரு பர்செப்ஷனை திருவாளர் பொதுஜன மத்தியிலையும் எதிர்கட்சிகள் மத்தியிலையும் அவங்க வலுவாகவே ஒன்று செய்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் 90% பேர் வந்து திமுக திரும்ப வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் தெரியல. என்ன காரணத்தினால அவங்க அப்படி சொல்றாங்க? 4 முனை போட்டி வந்தாலும் திமுகவுக்கு வெற்றி அதிகம். தமிழ்நாடு வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டியில தான் நீங்கள் திமுக வீழ்த்த முடிஞ்சிருக்கு. 3 முனைக்கு மேலே போச்சுனாலே காலி. 89 கருணாநிதி எப்படி ஜெயிச்சாரு? 13 ஆண்டு கால வனவாசம் கருணாநிதிக்கு எப்படி முடிவுக்கு வந்தது? 2 ஏடிஎம்கேல ஜானகி அணி, ஜெய அணி, காங்கிரஸ், திமுக ஸ்வீப் பண்ணிட்டு வந்தது. அதே தான் இன்னைக்கு திமுகக்கு எதிராக வந்து சீமான் ஒரு பக்கம், அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், அன்புமணி தனியாக போனால் அவர் ஒரு பக்கம், அப்படி போனாங்கன்னா எழுதி கொடுத்துடலாம். இது உண்மையாகவே களத்தில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றதை நான் மறுக்கல. ஆனால் அந்த உண்மையை விட அவங்களோட பலம் எதுனா அந்த பர்செப்ஷன். மோர் தென் த வார், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எ கிளவர் ஜெனரல் வில் ஆல்வேஸ் வின் த பர்செப்ஷன் வார் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி தி ஆக்சுவல் வார். ஒரு புத்திசாலியான தளபதி முதல்ல பர்செப்ஷன் வாரை ஜெயிச்சிருவான், அதுக்கப்புறம் தான் உண்மையான வாரை ஜெயிப்பான். எதிர்கட்சிகள் கிட்ட அந்த நம்பிக்கையின்மையை உருவாக்குறது. இங்கே ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் பிளஸ் பொதுமக்கள். ஜெயிக்கிற கூட்டணி ஓட்டு போடணும்னு நினைக்கிறது ஒரு சைசபிள் செக்ஷன் நாட்டில் இருக்குது. அந்த செக்ஷன் தான் நினைக்கணும், அதை இவனுக்கு போட்டினா அப்புறம் ஓட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும், எப்படி இவனுக்கு தான் வரப்போறானுங்க, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், எவனோ எக்கடை கட்டு போகிறான், ஒன்று அன்னைக்கு ஓட்டே போட போவாத, வீட்டில் தூங்கு, இல்லை ஜெயிக்கிறவனுக்கு கூத்திட்டு போ, ஜெயிக்கிறவன் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் விஜயோட இந்த மாநாடு என்பது நடக்குது. நம்ம அதை கவனிக்கணும். அவர் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களோ இல்லையா, திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே அவங்க யாரை பார்த்தா அது கவலைப்படுறாங்கன்னா அது விஜயை பார்த்தா. ஏன்னா விஜய் உடைக்கக்கூடிய ஓட்டுகளால் விஜய் ஜெயிக்க மாட்டார். ஆனால் தங்களுடைய வெற்றியை அவரால் சிதைக்க முடியும்னு திமுக உண்மையாகவே நம்புது, உணருது. அது யதார்த்தமும் கூட. ஸோ அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்கிறோம், ஒரு கன்சர்ன் யாரை பார்த்து இருக்குன்னா விஜய் பார்த்தா இருக்கு. ஸோ இதுதான் விஜயோட பலம். ஆனால் அவர் தனியாக போகும்பொழுது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக டிஎம்கே வில் வின், அதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை பிஜேபி இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு விஜய் போவாரே, ஆனால் தென் இட் வில் பி a complete game changer. அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் தொடர்ச்சியாக வந்து அதை பதிய வச்சுட்டே இருக்காங்க இல்லையா, பாஜக கூட்டணியில் என்னாலும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு விஷயம் நீங்கள் சிவா கவனிக்கணும், 10% அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். சீமான் போக மாட்டார், அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு விஜய் 90% போக மாட்டார், 10% போக வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய பிரதான எதிரி வந்து, அவர் என்னதான் கொள்கை எதிரி, வெங்காய எதிரின்னு சொன்னாலும் அவரோட பிரதான எதிரி மோடி இல்லை, உதயநிதி ஸ்டாலின். ஓப்பனாகவே சொல்லுவோம், திமுக உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் கூட கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் தான் விஜயோட எதிரி. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் இஷ்யூஸு ப்ளஸ் வந்து அவர் உண்மையிலே வந்து நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய 2 பேர் யார்? ஒன்று உதயநிதி, ஒன்று விஜய். உதயநிதிக்கு அது வந்து மன்னராட்சி, ஆட்டோமேட்டிக்காக வந்து ராஜாவுக்கு அடுத்தபடியாக பட்டத்தலைவரசருக்கு அது போயிடும், இப்போயே போயிடுச்சு. அடுத்த ஒரு டெப்டி சிஎம் வந்து சிஎம் ஆகிடுவார். அதில் யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் கருத்தும் கிடையாது. ஏன்னா அது ப்ராசஸில் வருது. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதினு. ஸ்டாலினுக்காவது 50 வருஷம் ஆச்சு, உதயநிதிக்கு 5 வருஷத்தில் அந்த எல்லா செல்வாக்கும் வந்துருச்சு. ஸோ அடுத்த சிஎம் உதயநிதின்றதை யாரும் மறுக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு யாரும் மறுக்க மாட்டாங்க. திமுக ஆட்சி தொடரும் பட்சத்தில் அடுத்த சிஎம் உதயநிதி தான்.
அதுக்கு அடுத்து சிஎம்மா இருக்கக்கூடிய கனவு யாருக்கிட்ட இருக்குது, ஒரு சேலஞ்சு யார் கொடுக்குறா? அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம், அது வேற விஷயம். தோற்பதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், நான் ஒப்புக்கொள்கிறேன். விஜய்க்கு தான் இருக்குது. ஃபைட் வந்து உதயநிதி விஜய் தானே இன்னைக்கு மாறி இருக்குது. அதுதானே திமுகவை கோவப்படுத்துது. நீங்கள் விஜயை கொண்டு போய் ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்தினீங்கன்னா ஸ்டாலினுக்கு வெற்றி உறுதி. அவரோட அனுபவம், அவருடைய அரசியல் செல்வாக்கு, மக்களிடம் இருக்கக்கூடிய பிடிப்பு, இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக விஜயா ஸ்டாலினானா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு விழும். ஆனால் நீங்கள் விஜயா உதயநிதியான யாருக்கு வாய்ப்பு அதிகம்? விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு அதிகம் என்ற பர்செப்ஷன் வந்துடும். ஓகே, அதற்கான கட்டமைப்புகள் அவங்க அதெல்லாம் இல்லாம கூட இருக்கலாம். அப்போ நீங்க உதயநிதியை தூக்கி பிடிக்கிறதுன்றது உங்களுக்கு வந்து ஆங்கிலத்துல சொல்றோம்னா ஹெர்குலியன் டாஸ்க். இன்னைக்கு ஸ்டாலினா விஜயானா விஜய்க்கு என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் ஸ்டாலின் ஜெயிச்சிருவாருப்பா அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போடுறவனே சொல்லிட்டு சலிப்போட தான் விஜய்க்கு ஓட்டு போடுவோம். அவர் தாங்க ஜெயிக்க போறாரு, ஆனா நம்ம போடுறத விஜய்க்கு போடுவோம். அதே நீங்க உதயநிதியை கொண்டு வந்து ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்தினீங்கன்னா டஃப் ஆயிடும். அப்போ மக்கள் மத்தியில் அப்பயும் உதய்க்கு தான் வாய்ப்பு அதிகம், நான் மறுக்கல. ஆனா அன்னைக்கு விஜய் எழுப்பக்கூடிய அந்த சவால் உதயநிதியால தாங்க முடியாததாக இருக்கும். அதுதான் இங்கே சிக்கல். அதனாலதான் விஜயை பார்த்து திமுக பயப்படுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு 2 மாதங்களுக்கு மேலாக எல்லா இடத்துலயும் ஸ்டாலின் தான் நிக்கிறாரே ஒழிய உதயநிதி இல்லை. கூடிய வரைக்கும் ஒரு பின்னுக்கு இழுக்கப்படுகிறார். இதை விஜய்க்கு எதிரான போட்டியாக ஸ்டாலினை கொண்டு போய் தான் நிறுத்துறாங்களே ஒழிய அவங்களே திமுகவை நிறுத்தல. அவங்களுக்கு தெரியுது அந்த ரிஸ்க் என்னன்னு. அதனாலதான் சொல்றேன், விஜய் வந்து ஒரு சாலிட் சேலஞ்சர். அவர் ஜெயிக்க முடியாது, will be disruptor. ஆனா 2026 தேர்தலுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் எப்படி செயல்பட போறாரு அப்படிங்கிற பொறுத்து அது ரொம்ப முக்கியங்க. நான் என்ன சொல்றேன், நீ 26ல தோத்தினா படுதோல்வியை தழுவினால் சைபர் சீட்டு வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 31 அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் நீ தாக்கு பிடிக்கணும். பிடிப்பியா? 5 full years நீ பிடிக்கணும். இப்பயே விஜய்க்கு எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ற திமுக. விஜய் எது என்ன பண்ணாலும் அதுக்கு போட்டியா அடுத்த நாளே கோயம்புத்தூர்ல விஜய் வந்து மாநாடு நடத்தி ரோட் ஷோ போறாருன்னா அடுத்த நாளே இப்போ வந்து ஸ்டாலின் ரோட் ஷோ போறாரு, உதயநிதி ஸ்டாலின் ரோட் ஷோ போறாரு. மதுரையில ஒரு ஏதோ ஷூட்டிங்கோ எதுக்கோ போறாரு விஜய், கட்சி மாநாட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட்ல இருந்து கார்ல போறாருன்னா அடுத்த நாளே வந்து ஸ்டாலின் போறாரு, ரோட் ஷோ போறாரு. 48 வருஷமா நடக்காத பொதுக்குழுவை கொண்டு போய் திமுக நடத்துறீங்க, இதுல மதுரையில் நடத்துறீங்க. ஆகவே இவங்க உண்மையிலேயே வந்து அவங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் திமுகவுக்கு விஜயை பார்த்து தான் இருக்கு. அவர் ஜெயிக்க மாட்டார், நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் எல்பி டிஸ்டர்ப்டர் எடுப்பார் அவர் வந்து. அது அவங்களால தாங்க முடியல. ஏங்க, விஜய் வந்தார்னா களத்தில் நேரடியாக ஸ்டாலினால தாக்கு பிடிக்க முடியுங்க, உதயநிதியால் தாக்கு பிடிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு குறைவு, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஒரு நெருக்கடியை திமுகவால் தாங்க முடியாது. அதனால தான் விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள், ஸ்லாண்டர் கேம்பெயின், அவதூறு கேம்பெயினை, திமுகவோட கொத்தடிமைகளை, அறிவாளி அல்சேஷன்களை வச்சு திமுக வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு மனிதனை வழக்கமே ஒழிய யாரை பற்றியா நீங்கள் தொடர்ந்து அவதூறாக பேசுனீங்கன்னா, யாரை பற்றி நீங்கள் அவதூறாக பேசுகிறீங்களோ அவங்களோட மதிப்பு உயரும், உங்கள் மதிப்பு மக்கள் மத்தியில் தாழ்ந்து போகும். தொலைக்காட்சிகள்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூடியூப்லலாம் கூட, சமூக வலைதளங்களில் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா, யாரையாவது நீங்கள் தொடர்ந்து ஃபுல் டைம் ஜாபே அவங்கள விமர்சனம் பண்ணுறது, அவங்கள இழிவாக பேசுறது, அவங்கள சிறுமப்படுத்துறதுல தான் அவங்களுடைய உழைப்பு நேரம் எல்லாமே இருக்குன்னா என்ன ஆகிடும், கொஞ்ச நாளில் ஓரிரு ஆண்டுகள் அதிகபட்சம் அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அது மனித இயல்பு. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது மோதல் ஆகுதுன்னா நாங்கள் விஜயை நேரடியாக எதிர்க்கலன்ற மாதிரி வேறு ப்ராக்சிஸை விட்டு அடிப்பாங்க. இவங்க நேரடியாக மோத மாட்டாங்க. விஜயோட இன்றைய பலவீனம் நான் பார்ப்பது அது பலமாக கூட இருக்கலாம். அவருக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு அவரால் தாங்க முடியாத அளவு ஒரு பலம் இருக்குது. அது உண்மை. புதிதாக ஆரம்பித்த யாருக்குமே எவ்வளோ செல்வாக்கு இருந்து நான் பார்த்ததில்லை. விஜயகாந்த் கூட சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒன்றும் சிஎம்மாலாம் ஆக முடியாதுங்க, 26ல் வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அவர் ஓட்டை உடைப்பார். அப்போ திமுக இன்னும் வெறிகொண்டு அவர் மீது தாக்குதல் அளிக்குன்னா, பல வருடங்களுக்கு முன்பு 20 வருஷத்துக்கு மேலே சோ எழுதின ஒரு கேள்வி பதில், திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, விஜயகாந்த் ஓரளவு வளர்த்தது. விஜயகாந்த் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண பிளண்டரால் அவர் தோத்தார். 11ல் ஜெயலலிதா போன விஜயகாந்த் 16ல் கருணாநிதியோட போயிருந்தாருன்னா 50 சீட், அதில் 30 சீட் ஜெயிச்சிருந்தா கூட இன்னைக்கு அதுதாங்க விஜயோட ப்ராப்ளமே. விஜய் வந்து 26ல் ஒரு 10 எம்எல்ஏவாவது அவர் கீழே இருந்ததுன்னா யாரு கூட சேர்ந்தாலும் அதுக்கு பிறகு அவர் அரசியல் பண்ணுறது ஈஸி. ஆனால் அவர் நான் தனியாக தான் நிப்பான்னு போனார்னா சைபர் ஆவார். சைபர் ஆன பிறகு அவர் 26க்கு பிறகு இந்த திமுகவை எதிர்கொள்வது என்பது கடினமானது. ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியல் தொடர்பாக டீட்டெயிலான ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.